வணக்கம் ஐயா. நான் சென்னையிலிருந்து வர என் பேர் வடிவேலன். இந்த ஆதிமார்க்க நீதி அவையோட இந்த ஆடியோலாம் இப்போ சமீப காலமாக கேட்டு வரேன். அதில் ஒரு ஆடியோவில் சொல்லும்போது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றல்லது வேண்டவாம் வேண்ட வரும்னு சொல்லிட்டு பிறவாமை குறித்து அதில் குரலில் சொன்னதாக பேசுகிறீங்க. அந்த பிறவாமைன்ற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மனித வாழ்க்கையிலே நாங்கள் நல்லபடியாக அப்பா அம்மா மூலமாக பிறந்து நல்லபடியாக குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக தெய்வங்களை வணங்கி அது நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக தானே இருக்குது. ஏன் இந்த காரணம் என்னன்றதை இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம்னா நல்லா இருக்கும். வேதம் வலியுறுத்தி சொல்வது என்னன்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்போ இந்த பிறவியில் நீ இப்போ மனுஷனாக பிறந்துட்ட, அடுத்த இந்த வினைக்கேற்ப இன்னொரு தேகத்தை பெறும்பொழுது மனித தேகம்தான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஏதாவது நமக்கு நிச்சயம் உண்டா? இந்த கேள்வி வச்சு பார்த்தாக்கா வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்த பிறவி உண்டு. அப்போ அந்த பிறவியை அறுக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது. அந்த பிறவியை அறுக்கிற வேலையை நீ தெரிஞ்சு அதை செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதோட பிறவி முடிந்துடும். இது பிறப்பு அற்று போயிடும். இந்த செயலுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளலார் சொன்னார். இதுதான் சன்மார்க்கத்தின் அடிநாதமாக முடிந்த முடிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. இந்த உலகத்தில் இறைவனிடத்துல போய் நீ என்னென்னலாம் வேண்டியோ வேண்டலையோ அதை பற்றி ஒரு கவலை இல்லை. நீ வேண்ட வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். அது என்ன? பிறவாமை வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இறைவன்கிட்ட நீ வேண்டணும். ஏன்னா இதை தருகின்றவன் இறைவனால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது என்று சர்வ வேதங்களும், இந்த உலகத்தில் வந்த அத்தனை வேதங்களும் வினைகளை பற்றி பேசாமல் இல்லை. அந்த வினைகளை அறுத்து இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் எல்லா வேதங்களுமே உண்டாகிறது. அதனால் இந்த பிறவாமை அப்படின்ற ஒன்றுக்குள்ளதான் சர்வ மதங்களுடைய அடிநாதமாகிய ஒன்று இருக்குது. பிறப்புக்கு காரணம் நம்முடைய வினைகளே. அந்த வினைகளை ஒழிக்கக்கூடிய ரகசியம் பெரியோர்களுடைய திருக்கரத்தில் இருக்குது. அதை எப்படியாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவிய காலத்திலேயே அதை தேடி அலைந்து அவர்களை கையகத்திலே கொண்டு அவர்கள் அன்புக்கு பாத்திரமாகி இந்த பிறவாமையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அவன் அந்த பிறப்பற்ற நிலையை பெறுகின்றான். அதனாலதான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ இந்த பிறவி தப்பினால் சப்போஸ் நீ ஒரு பல்லியாவோ இல்லை ஒரு நாயாவோ இல்லை ஒரு பாம்பாவோ நீ பிறந்துட்ட அப்படின்னா அதுக்கு எங்க போய் யார்கிட்ட போய் முடிக்க முடியும்? அப்போ என்னறிய பிறவிதலில் அரிது அரிது மானிட பிறவிகால். அப்போ எல்லா படைப்புகளிலும் ஓரறிவிலிருந்து ஐயறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயறிவு கடந்து ஆறாவது அறிவை நிலைநிலைய பெற்ற இந்த மனிதன் மட்டுமே உயர்ந்த படைப்பாக சிறந்த படைப்பாக அவன் அவள் அது என்கின்ற நிலைகளை வைத்து சொல்லப்பட்டிருப்பது. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ஐயறிவு வரைக்கும் அதுகள் தான். அதற்கு பிறகு உயர்ந்த படைப்பாக அக்ரிணையிலிருந்து உயர்திணையாக சொல்லப்பட்டது தேவரும் மனுவும். அப்படிப்பட்ட அந்த மனுவனுடைய பிறப்பு என்னன்னா தேவத்தன்மையை அடைவதற்காக மனிதன் என்கின்ற ஒரு நிலையில் வந்திருக்கிறான். அந்த மனிதன் தேவத்தன்மை அறியாமல் மீண்டும் விலங்குத்தன்மையாகிய கீழான எண்ணங்களோடு இறங்கிவிட்டான் என்று சொன்னால் அவனால் அத்தேவத்தன்மையை அடைய முடியாமல் போகும். மீண்டும் இறைவன் அவனுக்கு ஒரு பிறப்பு தரான். அந்த பிறப்பு ஓரறிவிலிருந்து ஐயறிவுக்குள்ள வந்து வாய்த்தது என்று சொன்னால் உனக்கு இந்த பிறவி தேவையா? இந்த பிறப்பை ஒழியக்கூடிய நிலைகளைத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடியை சேருவதற்காகத்தான் இந்த மனித பிறப்பும் ஆறாவது அறிவும் தரப்பட்டதே அல்லாது ஏதோ இப்போ நாம் சந்தோஷமா இருந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா மறுபடியும் மனுஷனா தான் போறப்போன்னு எந்த நிச்சயமும் இம்மனிதனிடத்தில் இல்லை என்பது அவருடைய அனுபவத்தால் தெரியும். அந்த அர்ஜுன விபாக யோகத்திலே பகவான் அவர் சொல்றக்கூடியது இந்த வினையை அறுக்கிற ஒரு வேலை இருக்குடா. ஏன்னா எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை வரணும் அப்படின்னும் போது இந்த வினையினால் உங்க அண்ணன் செஞ்ச ஒரு வினையினால இன்றைக்கு நீங்கள் எல்லோருமே இந்த வினைக்குள் ஆட்பட்டு இன்றைக்கு இந்த போர் மகாபாரத யுத்தமானது நடக்குது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தேகம் உண்டானது வரைக்கும் கரு பிடிக்கிறதுல மனிதனுடைய இறுதி தருவாய் வரைக்கும் வினைகளின் மூலமாகவே இருக்குது. இதுதான் பிராரப்த சஞ்சித ஆகாமியம் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அறுத்து வினையற்ற ஒருவனாய் ஆகும் பொழுதுதான் நீ இறைவனுடைய திருவடியை போய் சேர்கின்றாய். அப்பொழுதுதான் பேரின்ப நிலையை நீ அடைகின்றாய். அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கான ஒரு மிக முக்கிய நிலைகளே அவன் சொர்க்கபதி, கைலாயம், வைகுண்டம், மெகராஜ், பரமண்டலம் அடைந்தான் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பிறப்பை ஒழிக்க வேண்டியிருக்கின்றான்
மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக வைத்து மனித ஜென்மத்தை இறைவன் உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்னு தான் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வேண்டணும்னு சொல்கிறீங்க, இறைவன்கிட்ட வேண்டணும்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான 4 படிநிலைகள் சொல்லிட்டு மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படி சொல்கிறாங்க. மாதா தெரியுது, பிதா தெரியுது. எங்களுக்கு தெய்வத்தையும் நாங்கள் நேரில் போய் கோயிலில் இப்போ நேரடியாக போய் நாங்கள் தெய்வத்துக்கிட்ட கோயிலில் இதை போய் வேணுமா, இல்லை இடையில குருன்னு ஒரு ஸ்தானம் சொல்கிறாங்களே, அந்த குருன்ற ஸ்தானம் வந்து எப்படி எங்களுக்கு பாடம் சொல்லிக்கிறவங்க குருவா, இல்லை இதை கேட்குறதுக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் குருவான்றதை அந்த இடத்த நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இன்னொரு நிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போய் வணங்குவது இறைவன் தானா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நமக்குள்ளே 1000 கற்பனையான விஷயங்களும் ஆயிரக்கணக்கான வேண்டுதல்களும் குறைகளும் எங்கேயோ போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டதல்ல இறைவனுடைய சன்னிதானங்கள். இறைவனுடைய சன்னிதானத்திற்கான ரகசியங்கள் எல்லாம் ஆகம விதியிலே அந்த துஜசம்பம், வாகனம், பலிபீடம் இவைகளெல்லாம் எதற்காக உண்டாக்கப்பட்டது, மூலஸ்தானம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, பரிவார தெய்வங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால் மனிதன் தன்னை அறிவதற்கான ஒரு மிகப்பெரிய ரகசிய குறியீடாக வைத்து உண்டாக்கப்பட்டது. அப்போ இதையெல்லாம் ஒரு முறையான ஒரு குருவினிடத்தில் தான் இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமே அல்லாது போலியான ஒரு இடத்தில் போனால் அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சுக்கிட்டு உனக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். அப்போ உலகத்தில் மாதா, பிதா, குருன்னு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, மாதாவும் பிதாவும் தெரியுது, தெய்வம் தெரியுது. ஆனால் இந்த மாதாவும் பிதாவும் தெய்வமும் இன்னது இன்னது என்று அறிவிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அந்த மெய்யறிந்த இறைவன் நிலையை திருவடியை போய் அடைந்தவர்களால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னாக்கா, எப்படி ஒரு குரு என்பவர் தாயாக எப்பொழுது இருக்கிறார், தந்தையாக எப்படி இருக்கிறார், அவர் குருவாக எப்படி இருக்கிறார், அதே குரு தெய்வமாக எப்படி நிற்கிறார் அப்படின்ற இந்த 4 படிநிலைகளும் ஒருவரை வைத்து சொல்லப்பட்டது. அப்படி என்றால் தேவ பிறப்பாகிய அந்த பிறப்பு அவர்களுடைய அந்த ஆலவாய் சூழலில் வைத்து உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அவருக்கு மகனாகிற, அவர் உனக்கு தாயாகிறார். ஏன்னா அமுதத்தை ஊட்டி தான் வளர்க்கிறார். அந்த தேவ ஆவியிலிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த செவி அமுதத்தை அவர்கள் திரு ஆலவாயினிடத்திலிருந்தே எடுத்து ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் தான் குருகுலங்கள். இது காலகாலங்களாக குரு பாரம்பரியமாக திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லுவாங்க. அது அவங்க அப்படிதான் வராங்க. அப்போ அவர்கள் தாயாக இருக்கிறாங்க. அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, அறிவு தந்து அந்த அறிவு நிலையிலே படிநிலையிலே ஒவ்வொன்றாக அவர்கள் ஏற்றி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் தந்தையாக இருக்கிறார்கள். அவர்களே உன்னை அந்த பிரம்மவித்தை செயலில் ஆக்கி சாவரும் சாகப்படுகிற நிலைகளை ஆக்கி வைக்கும் பொழுது அவர்கள் அந்த பிரம்மச்சாரியாக, பிரம்மமாக, குருவாக, அதுதான் குருதேவோ குரு சாட்சாத் பரபிரம்மா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் அவர்கள் குருவாக மாறுகிறார்கள். கடைசியில் உன் இறுதி தருவாயிலே எவரிடத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் செயலையும் அதே தாயாக, தந்தையாக, குருவாக வந்தவரே தெய்வமாக வந்து நின்று விளங்கி உன்னை அந்த திருவடி நிலையிலே ஏற்றி வைக்கும் பொழுது அவர் தெய்வமாக நின்று விளங்குகிறார் என்பது இவைகளெல்லாம் குருமுகமாக அனுபவத்தில் அறியக்கூடிய ஒன்றாக இருப்பதனால்தான் அதை மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று காலகாலங்களாக இந்த சொல் வழக்கானது இத்தமிழ் கூறும் நல்லுலகத்திலே ஒலித்து கொண்டே இருக்குது. இந்த ஒரு பாரம்பரிய ஒரு ரகசியம் இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு இதையெல்லாம் ஒரு பூடகமாக சொல்வதாக கூட நினைக்கலாம். ஏனென்றால் நீங்கள் இன்னும் தெளிவா நீங்க கேட்கணும். அப்போ ஒரு பொய்யில நாம இருக்கிறோம், அதுல இருந்து மெய்யில மாறி ஏறி வரணும் அப்படிங்கிற ஒன்றுக்காக வேண்டிதான் இந்த நேர்காணல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அது நிச்சயம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வானது பெற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதை போன்ற ஒரு நல்ல ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. அதற்கு குருமுகமாக அறியக்கூடிய இந்த 4 நிலை படிகளையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவான பதிலாக இருக்குது. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருமையான பல கேள்விகளை கேட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் என் நல்லாசிகளை கூறி மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்போம் என்று சொல்லி நன்றியுடன் நமஸ்காரங்கள்.